பிரியா உன்னோட அம்மாவை வீட்டில் எங்கேயுமே காணுமே. அது ஆக்சுவலி ஹீனாவும் அம்மாவும் வெளியில போயிருக்காங்க, வந்துருவாங்க. ஓகே. மிஸ்டர் மோகன், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீலை பற்றி நம்ம முதல்ல பேசியிருந்தோமே, அதை பற்றி நீங்கள் ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நம்ம பேசலாமே. குட் மார்னிங். ஓ குட் மார்னிங். மார்னிங். அட மிஸ்டர் மோகன், எடுத்துக்கோங்க, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ரிஷப். ஹாய் சார். ஹாய் சார், நீங்கள் எப்படி இங்கே? ப்ளீஸ் எங்கள் கூட பிரேக்ஃபாஸ்ட் ஜாயின் பண்ணுங்க வாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஓகே. மீட் மிஸ்டர் விஷால் சர்மா. ஹாய், ரிஷப் குஜரால். விஷால் சர்மா. மிஸ்டர் சர்மா என்ன நினைக்கிறாருன்னா, அந்த இடத்த ஒரு வெல் நோன் ஆர்மி ஆஃபீஸர் வந்து இனாகிரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக மாற்ற முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூ ஆரம்பமாயிடுச்சு. அப்புறம் அங்கே ஒரு பெரிய நினைவு சின்னத்தையும் எழுப்ப போகிறாங்க. சரி, அந்த இடம் எங்கே இருக்கு? நம்ம மலைக்கு பின்னாடி ஒரு பெரிய பழடைஞ்ச இடம் ஒன்று இருக்கு. அங்கே ஒரு பழைய அரண்மனை கூட இருக்கு. மலைக்கு பின்னாடி நாக மாளிகை தான் இருக்கு. ரிஷப், உன்னை விட பெரிய ஆர்மி ஆஃபீஸர் யார் இருக்காங்க? அதனால தான் உன்னோட பேரை சஜெக்ஷன் பண்ணேன். இன்ஃபேக்ட் எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனோட வேலை கூட நாங்கள் அங்கேருந்து ஆரம்பிக்கவே போகிறோம். மிஸ்டர் மோகன், நீங்களும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? யா ஷோ. இனாகிரேஷன் இன்னைக்கு சாயந்தரம் ஆரம்பிக்குது. நாளைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் ஆரம்பிச்சிடும். ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு. ஃபேமிலியில் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. கைஸ் ப்ளீஸ் கம். வில் பி தேர். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ. அண்ணா. ம். அண்ணா, நான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக டெண்டரை ஃபைல் பண்ணுறேன். அதில் எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸருக்காக ஸ்பெஷலாக அவங்க கவனிக்கவும் செய்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த டெண்டர் நம்மளுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா சொன்ன ரித்தீஷ். எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸராக இருந்ததுக்கு ஏதாவது யூஸ் இருக்கணும்ல? ஆனால் அதுக்கு உங்களோட சர்டிஃபிகேட் வேணும். இது எடுத்துகிட்டு வரேன். என்னாச்சு? நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? மலைக்கு பின்னாடி ஒரு அரண்மனை இருக்கு. இவங்க அந்த மாளிகையை எதுவும் செய்யக்கூடாது. இவங்களை தடுத்தாகணும். இவங்க அங்க ஏதோ நினைவு சின்னம் கட்ட போறாங்களாம். அந்த நினைவு சின்னத்தை நான் எழுப்ப விட மாட்டேன். ஏன்? இப்ப அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த இடத்த யாரையும் நான் தொட விட மாட்டேன். அப்போ இது சரியான வாய்ப்பு. பாரு சாரதா, நீ அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, கரெக்ட்? அப்போ இன்னாகிரேஷனை நிப்பாட்டு. நான் என்ன சொல்றேன்னா, இன்னாகிரேஷன் பண்ண போறான்ல அவனையே கொன்னுடு. அதாவது ரிஷபை எப்படியும் நீ கொல்லணும்னு ஆசைப்படுற. இங்க பாரு, இதுதான் வாய்ப்பு. இத பயன்படுத்தி நீ நல்லா பழிவாங்கு. புரியுதா? பழிக்கு பழியும் வாங்கிடலாம், மாளிகையும் தப்பிடும். நல்லா யோசனை பண்ணி முடிவிடு. நீ வேட்டையாடுறதுக்கு தயாரா இரு. அண்ணே, ரிஷப் மேல சாரதாக்கு காதல் வரக்கூடாதுன்னு தானே நீங்க இப்படியெல்லாம் ப்ரெஷர் பண்றீங்க? அண்ணே, நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ தேவையில்லாம சாரதாவை நெருங்க ட்ரை பண்ற. நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோன்றத மறந்துடாத. நம்ம முக்கியமான காரணத்துக்காக சாரதாக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம். யார் எனக்காக என்ன பண்ணியிருக்கா, யாருக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இது அதே ஃபைல்ஸ் தான். இது மெடிக்கல் ரிப்போர்ட் ஆச்சே, சக்தியோடது. ஆனால் மார்ச் 12, 2020. சக்தி இறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் இது 2020ஓட மெடிக்கல் ரிப்போர்ட் ஆச்சு. இது எப்படி பாசிபிள் ஆகும்? போகாதே போகாதே, நீ
மட்டும் போகாதே. அவ எங்க இருக்கிறா? எனக்கு அவளை பார்த்தே ஆகணும். எங்க இருக்கா அவ? எங்க அவ? இப்பவே பார்த்தாகணும் அவளை. எங்க அவ? ஏய்! இந்த செவத்துக்கு பின்னாடி என்னோட தீபிகா இருப்பான்னு எனக்கு தோணுது. அப்படி நான் என்னால இங்க இருந்தே அவளை பார்க்க முடியும். அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இருக்கு தீபிகா. அண்ணா இந்தாங்கண்ணே, 2வது கான்ட்ராக்டான சர்டிஃபிகேட் எல்லாம் கிடைச்சிருச்சு. செக் பண்ணி பார்க்குறேன். இனாகுரேஷனுக்கு டைம் ஆகுது, இன்னும் இவ்வளவு காணுமே. அது சரி, ஆனா சரியா இந்த இனாகிரேஷன் எந்த இடத்துல நடக்குது? ரொம்ப சீக்கிரமாவே எல்லாருக்கும் தெரிய வரும். உனக்கு தெரியுமா, இந்த கலர் உனக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த கலர்ல நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னா ஒன்னு அப்படி ஹீனா, சொல்லுங்க. இப்பலாம் நீங்க உங்க ஹஸ்பண்டோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல போல இருக்கே. That's why he is always so alone. எந்த ஜோன்ல இருக்காருன்னே தெரியல. Wakey wakey. தீபிகா, தீபிகா. Anyway, let's go. Mr. Mohan, I will see you at the inauguration.